இந்த நார் பூரா சைட்டி எல்லாத்தையும் எடுத்துடணும். பிஞ்சாக தான் எடுத்துக்கணும். அதோட மேல் இது இருக்காது, அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பிஞ்சாக தான் எடுத்துக்கணும். பயத்தம்பருப்பு நல்லா அப்படி ஒரு 3 பிடி கூட போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலி நம்ம பண்ணுறது என்னென்னா வாழைத்தண்டு சுண்டல். பருப்பு குழம்புக்கு ஜீரகமும் மாதிரி வத்த குழம்பு வெந்தய குழம்பு எந்த குழம்பு பண்ணாலும் அதுக்கு வெந்தயமும் போடுறது நம்ம மாற்று வழக்கம். இந்த கேரட்டை வதக்காமல் விட்டுட்டேன் பாருங்க பக்கத்தில். இதை அந்த எண்ணெயில் வதக்கினாதான் இது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மூட வேண்டாம், திறந்தே இருக்கட்டும். அப்போ தான் உதிர் உதிராக வரும். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வாழைத்தண்டு இருக்குது பத்தலை, அதை வச்சு நம்ம ஒரு கரமேது தான் பார்க்க போகிறோம். இது பாருங்க, வாழைத்தண்டை வட்ட வட்டமாக கட் பண்ணி, அது வேறு ஏதோ ஒரு வீடியோவில் இருக்குது நம்மளதில், அதில் பார்த்துக்கோங்க. கட் பண்ணுறதெல்லாம் வாழைத்தண்டு பச்சடியான், அதில் கட் பண்ணுறதெல்லாம் போட்டிருக்கேன். இதில் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இது பாருங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மோர் ஜலத்தில் போட்டுருக்கேன். இந்த நார் பூரா சைட்டி எல்லாத்தையும் எடுத்துடணும். பிஞ்சாக தான் எடுத்துக்கணும். அதோட மேல் இது இருக்காது, அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பிஞ்சாக தான் எடுத்துக்கணும். இதை ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை வாழைத்தண்டு சேர்த்துக்கிறது நல்லது. பிஞ்சாக இருந்ததுன்னாக்கா நல்லாயிருக்கும். இது நல்ல கரும் பிஞ்சு. 1/4 ஸ்பூன் கடுகு, அண்ணா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், மிளகா வத்தல் ஒரு 1/2 வத்தல் போட்டுக்கோங்க. நான் ஏன் ஒன்று போட்டிருக்கேன்னு பார்க்குறேன், அதில் விதையெல்லாம் இல்லை, விதை இல்லாத மிளகா, அதனால ஒன்று போட்டிருக்கேன். 1/2 வத்தலோ இல்லை 1 வத்தலோ உங்கள் இஷ்டம் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை. இப்போ இந்த வாழைத்தண்டை புழிஞ்சு பாருங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, பயத்தம்பருப்பு நல்லா அப்படி ஒரு 3 பிடி கூட போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலி நம்ம பண்ணுறது என்னென்னா வாழைத்தண்டு சுண்டல் 3 பிடி போட்டிருக்கேன். இந்த வாழைத்தண்டு சுண்டல் நல்லா இருக்கும். இந்த வாழைத்தண்டு 2 பிடி தான் இருக்கும். இதுக்கு பயத்தம்பருப்பு 3 பிடி, ஒரு 1/2 சொம்பு ஜலம் விட்டுருக்கேன். இது அப்படியே வேகட்டும், மூடி வச்சுருவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் குத்தின்னு இருக்கேன். கரமேதில் என்ன சொன்னேன்னா என்னன்னு தெரில. கரமேதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் குத்தின்ட்டேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் குத்தின்னு இருக்கேன். ஆமாம், கரமேதுக்கு கடலெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். குழம்புக்கு நல்லெண்ணெய், இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு தான் பண்ண போகிறோம், அதனால இதுக்கு நல்லெண்ணெய் குத்தின்னு இருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். அதாவது நம்மாத்தில் எப்போவுமே பாட்டி பருப்பு குழம்புக்கு ஜீரகமும் மாதிரி வத்த குழம்பு வெந்தய குழம்பு எந்த குழம்பு பண்ணாலும் அதுக்கு வெந்தயமும் போடுறது நம்ம மாற்று வழக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மோஸ்ட்லி எல்லாருமே போடுவாள். அந்த பக்கத்தில் அந்த பருப்பு குழம்பு பண்ணுறா இல்லையா, அதுக்கு கம்பல்சரியாக ஜீரகம் போடுவாள். அவாத்தில் வழக்கம் இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஜீரகம் போட்டு சாப்பிட்டு பாருங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நானாவது முன்னாடியே இந்த மாதிரி வெடிக்க விட்டு கொட்டிடுறேன். பாட்டி என்ன பண்ணுவான்னா பருப்பு குழம்புலாம் பண்ணி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறமா கடுகு ஜீரகம் கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாத்தையும் திரும்ப அதில் கொட்டுவா. கொட்டிட்டு டக்குன்னு மூடிடுவா. தேங்காய் எண்ணெயில் இன்னும் சொல்லப்போனால் ஒன்று நெய்யில் பொரிச்சு கொட்டுவா, இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு கொட்டுவா. பருப்பு குழம்புக்கு அது ரொம்ப எடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. சாத்துமுதுக்கும் அப்படித்தான், நெய் கடுகு ஜீரகம் தான் சாத்துமுதுக்குமே பண்ணுவா. அதுவுமே நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். ஜீரகம் பொதுவாக அது உடம்புலாம் இந்த உடம்பு சீராக்கும். 2வது இந்த புண்ணு வராமல் அல்சர் வராமல் ஜீரகம் தான் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மெடிசின். அதனால அவள் வெந்தயம் ஜீரகம் அவளுக்கு சேர்க்கணும். ஒரு நாள் ஜீரகம் ஒரு நாள் வெந்தயம். பொதுவாக பருப்பு குழம்பு தான் நான் சொல்லியிருக்கேன், செவ்வாய் வெள்ளிக்கு பண்ணுவா, நல்ல நாளுக்கு பண்ணுவா அப்படின்னுட்டு. மிச்ச நாளைக்கு இந்த வத்த குழம்பு வெந்தய குழம்பு இந்த மாதிரி குழம்புகள் பண்ணுவாள். அதில் வெந்தயம் வந்துடும், இதில் ஜீரகம் வந்துடும். இந்த ஜீரகம் வெந்தயம் இந்த 2 பேரும் இல்லாமல் அவளுக்கு சமைக்கவே தெரியாது. அந்த 2 பேரும் அவளுக்கு கம்பல்சரியாக வேணும். கடுகு இல்லாத கூட சமைச்சிருவா, ஜீரகம் இல்லாமல் சமைக்க மாட்டா.
நல்லா அள்ளு இருக்கணுமா? கடுகு வச்சுட இன்னும் சித்த லேசாகணும். சுண்டல்னாலே உனக்கு பயத்தம்பருப்பு சுண்டல் கொஞ்சம் அள்ளெல்லாம் தானே இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதுவாகணும். இதெல்லாம் நார் என்னமோ தொங்குறது மீன்பேள். இதில் இருக்கிற நார் தான். நார் சத்து நல்லதுன்னு உடம்புக்கு. நார் தசை நார்கள்லாம் இருக்குது பாரு, அதுகளுக்கெல்லாம் இந்த நார் சத்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள். நீர்ச்சத்து இதில் இருக்குது. நீர்ச்சத்து, நார்ச்சத்து, அப்புறம் கிட்னி ஸ்டோனுக்கு ஏற்கனவே வாழைத்தண்டா நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இது நான் சொல்லிட்டேன். இந்த நீர்ச்சத்து நார்ச்சத்தெல்லாம் சொன்னேன்னா சொல்லலையா தெரியல. கடுகு வெடிச்சுட்டு இப்போ இன்றைக்கி கடலை பருப்பெல்லாம் கம்மியாக போட்டால் போகும். அதனால் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஒரு டீஸ்பூன் போடுறேன். முதல்ல கொடுங்க கடலைப்பருப்பு, ரெண்டாவது தோரம்பருப்பு. ஆமாம், பெருங்காயம். மற்ற தோரம்பருப்பு. ஆமாம். நம்ம அத்தை என்ன பண்ணுவாளோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுறதும்மா. நான் இதில் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறதில்ல. பண்ணால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு. மிளகாத்தல் இது என்ன தெரியுமா? கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி பாருங்க. இதால் 2 ஸ்பூன் குழம்பு பொடி. இது லேசாக இந்த குழம்புக்கெல்லாம் இப்படி ஒரு வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி ஐயய்ய பத்தில் தான் ஒன்று ஞாபகம் இருந்தா இன்னொன்று பேச்சு மறந்துடுறேன். இந்த கேரட்டை வதக்காமல் விட்டுட்டேன் பாருங்க. பத்தில் இது அந்த எண்ணெயில் வதக்கினாதான் இது நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் நீங்கள் வதக்கிட்டு புளிஜலத்தை குத்துங்க. நான் மறந்து போய் குத்திட்டேன். கேரட்டை வதக்கிக்கோங்க. ஒரு 200 கிராம் கேரட் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இவாளுக்கு குழம்புல போடுற கேரட் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கூடுதலாக போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் லேசாக ஜலம் தெளிப்போம். அது லேசாக கொஞ்சம் தெளிப்போம். இன்னும் கொஞ்சம் லேசாக வேகணும். இப்போ நம்ம உப்பு போட்டோம்னா சரியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. வாழைத்தண்டும் ரொம்ப உப்பு வாங்காது, பயத்தம்பருப்பும் ரொம்ப உப்பு வாங்காது. அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு இதெல்லாம் ரொம்ப வாங்காது. இன்னும் சித்த ஆகட்டும். இப்போ மூட வேண்டாம், திறந்தே இருக்கட்டும். அப்போ தான் உதிர் உதிராக வரும். இப்போ மிச்ச புளிஜலத்தை குத்திடுவோம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுட்டு இருக்கேன். கொதிக்கட்டும். ஒரு புடி பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம். எங்கள் ஊர் பக்கம் பொட்டுக்கடலம்பா, சில பேர் உடச்சக்கடலம்பா. இது பொட்டுக்கடலைன்னா பொட்டுக்கடலையாவே இருக்குது பாருங்க. எத்தனை பொட்டு பொட்டா இருக்குது பாருங்க. இந்த கடலையெல்லாம் வறுக்கடலையெல்லாம் வறுக்கிறா பாருங்க, அந்த கடையில் வாங்குவோம். அப்படியே மொறுன்னு நன்னா இருக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த பொட்டுக்கடலைக்கு டேஸ்ட். இப்போ எங்கள் ஊர் பக்கம் குழம்பு பண்ணுவா, அது மாதிரி தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் பாருங்க. இந்த பொட்டுக்கடலை, தேங்காய். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் இப்படி அரைச்சி குழம்புக்கு அரைச்சி கொடுத்தோன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். கட்டி கட்டியாக இருக்குது பற்றில, அதெல்லாத்தையும் எடுத்து குழம்பு கரைக்கிறதுல போட்டுன்ட்டேன். இப்படி உதிராக இருக்குது பற்றில. இதெல்லாம் இப்போ கரமேதுக்கு போட போகிறேன். இந்த பாருங்க ரெடி ஆகிடுது கரமேது. கரமேது இல்லை, இது என்ன சுண்டல் வாழைத்தண்டு சுண்டல் ரெடி. இப்போ இதுக்கு தேங்காயை போட்டுருவோம். கொடுக்கறது தான் கொடுக்கணும், நம்ம இஷ்டம்தான். ஆனால் இதெல்லாம் பொறுப்பாக உட்காந்துட்டு இது பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாளா யாராவது? வாழைநாரில் திரிச்சு காய வச்சுப்பா. வாழைநார் திரியில் விளக்கேற்றுறது. ஸ்டோன் இருக்கிறவளுக்கு, அதில் இருக்காது ஸ்டோன் இருந்ததுன்னா அந்த மாதிரி போட்டு விளக்கேற்றுவா. குழந்த பிறக்கலை அப்படின்னாக்காவா இந்த வாழைநார் திரி போட்டு விளக்கேற்றினாக்கா அந்த இடத்துல குழந்த பிறக்கும்
அப்படின்னு சொல்லுவா. அதுக்கெல்லாம் யாராவது என்கிட்ட சண்டைக்கு வர வேண்டாம். எனக்கு அதெல்லாம் சொல்லுவா அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஆமாம், அதில் எல்லாமே பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, வீடியோ லெங்க் ஆகிடுது. அது மட்டும் இல்லை, எனக்கு சமையல் லேட் ஆகிடும், லெங்க் ஆகிடுது. ஏற்கனவே கருத்தால் அவசர அவசரமாக சமைச்சின்னு இருக்கேன். அது பார்த்தீங்களா, இது ரெடி. சுண்டல் ரெடி. வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. குழந்தைகள் தானே வருதுங்க, அதுங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். எல்லாம் சாப்பிட்டா வயிற்றுல அந்த கெமிக்கல் உப்பெல்லாம் இருக்குது பத்தில. நாங்கள் என்ன கெமிக்கலாக சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டாம். நீங்கள் சாப்பிடவே வேண்டாம். அவளே அந்த காய்கறி பழம் அதில் எல்லாம் கெமிக்கல்லாம் போட்டு அவளே கொடுத்துட்றா. அந்த கெமிக்கல் உப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த வாழைத்தண்டு சாப்பிடும்போது கரைஞ்சிரும். கல்லையே கரைக்கும் வாழைத்தண்டு அப்படிம்பாங்க. அதனால் கிட்னி ஸ்டோன் வராது. வந்ததுனாலும் அதெல்லாம் என்ன மருந்து கொடுப்பான்னு அதில் நான் சொல்லியிருக்கேன். இது வராத தடுக்கும். அதனால் இப்படி கூட, இது என் ஐடியா இல்லை, அவளோடது தான். இப்படி கூட பண்ணி நீங்கள் நவராத்திரிக்கு சுண்டல் கொடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த தேங்காய் பொட்டுக்கடலை இது ரெண்டையும் லேசாக கொஞ்சம் ஜலத்தை விட்டு நல்லா அரைச்சி நம்ம இந்த குழம்புக்கு குத்த போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். உப்பு போட்டாச்சு, அது பாட்டு கொதிக்கட்டும். இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பொட்டுக்கடலை, அதை குத்துறோம். இந்த மாதிரி விதவிதமாக நான் அரைச்சி விட்ட குழம்புகள்லாம் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பாருங்க, அரைச்சி கொட்டி ஒரு கொதி விட்டால் போதும். இப்போ அதுக்கு நம்ம கொஞ்சோண்டு வெந்தயப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடி. இந்த கிரேவிலாம் இருக்குல்ல, பன்னீர் பட்டர் மசால், பன்னீர் மட்டர் மசால், அந்த கிரேவிலாம் இப்படி தான் இருக்கும். ஓ, இதை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. கொத்தமல்லி தழை நான் நினைக்கிறேன். அப்படின்னா இந்த சப்பாத்தி நான் அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆனால் அது பாட்டுக்கு கொதிச்சுட்டு இருக்கும். கொதிச்சு நல்லா இன்னும் வந்து இந்த குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். இல்லை, இவ கேரட்டு, குழம்பு கேரட்டு இவளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது. அதனால தான் கேரட்டை குழம்புல நிறைய போட்டிருக்கேன். இந்த பாருங்க, சுவையான கேரட் குழம்பு, வாழைத்தண்டு சுண்டல் ரெடி. எப்படி இருக்குன்னு பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. அவ்வளோதான். பொதுவாக அந்த நாள் சமையலில் டெய்லியே வெந்தயம், அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து விளக்கெண்ணெய், இதெல்லாம் மெயினாக சேர்த்துப்பா. பருப்பு வேக விடுறோம் இல்லையா, அதில் விளக்கெண்ணெயை குத்திடுவா. அது ஆனால் விளக்கெண்ணெய் குத்தின மாதிரியே தெரியாது. இதெல்லாம் நல்லா சூட்டை தணிக்கும் உடம்ப. அதனால இதெல்லாம் சேர்த்து தான் சமைப்பா. இப்படியே விதவிதமாக நான் அரைச்சி விட்ட குழம்புகள் இருக்குது. அதெல்லாம் நான் இனிமேல் உங்களுக்கு ஒன்று ஒன்றா போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.